ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே நீங்க சொல்லியிருந்த ஒரு டாபிக் பத்தி தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் வந்து சொல்றீங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கு. ஒரு சிஸ்டர் முந்தா நேற்று கமெண்ட்ஸ்லன்னு நினைக்கிறேன், நிறைய வந்து அக்கா இதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இது வந்து ஆக்சுவலாக வேற ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இதை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டாபிக்னா, இன்னைக்கு நல்ல நாள். நல்ல நாள் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நார்மலாகவே வந்து தீபாவளி, பொங்கல், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வருஷப்பிறப்பு, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல நாளாக வந்து நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நாளுமே கண்டிப்பாக நல்ல நாள் மட்டும்தான். நல்ல நாள் வந்து நம்மளோட நல்ல எண்ணத்தோட தொடக்கம், நம்மளோட லைஃபு மாறுறதுக்கான ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கிறது அந்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு நாளுமே நம்மளோட லைஃப்பில் ஒரு புது தொடக்கமாக தான் நான் எப்போவுமே வந்து பார்ப்பேன். இன்றைய நாள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து எப்போவுமே வந்து நினைப்பேன். அப்போ இந்த நாளை நான் எப்படி வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த நாளை நான் எப்படி ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் யோசிப்பேனே தவிர, இந்த நாளில் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படி தான் யோசிப்பேனே தவிர, ஏதோ இருக்கும் காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒரு நாளும் அப்படியே போகுது அப்படியெல்லாம் எப்போவுமே என்னோடய லைஃப்பில் நான் வந்து இப்போல்லாம் யோசிக்கிறது கிடையாது. கொஞ்ச நாளாக நிஜமாவே ஒரு நாளும் நமக்கு ஸ்பெஷலான நாள் தான் அப்படின்னு என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து என்னோடய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்புகிறேன். அதனால் எந்த நாளாக இருந்தாலும் நாளையிலேருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாளைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்பணும். ஏன்னா நம்ம என்ன விஷயங்களை நம்புகிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் நம்ம இன்னைக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நல்ல எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. நம்மளை வந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து நம்மளை குறை சொல்லிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து லைஃப்பில் ப்ராப்ளம் வந்து இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள திட்டிக்கிட்டோ சரி, இல்லை ஐயோ நீ காலையில் எந்திரிக்கும் போதே சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இவங்களுக்கு கடன் கொடுக்கணும், இந்த காசு இன்னைக்கு வர வேண்டியது இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இது மாதிரி நிறைய நமக்குள்ள மென்டல் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ரெஷரோடு இருந்தோம்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படி தான் வந்து இருக்கும். அதனால் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வந்து எந்திரிங்க. உங்ககிட்ட காசே இல்லை, பணமே இல்லை, என்ன வேணாலும் இருக்கலாம். நேற்று நைட்டு உங்களோட வீட்டில் பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். என்ன வேணால் உங்கள் லைஃப்பில் நடக்கட்டுமே, ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாள் என்னோட நாள், இன்றைக்கி நாள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக வந்து எந்திரிங்க. நல்ல எண்ணங்களோட எந்திரிங்க. யாரை பற்றியும் தேவையில்லாத தாட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடாது. ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நெகட்டிவாக எப்போவுமே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிங்க. இது சொல்கிறதுக்கு மேபி ஈஸியாக வேணால் இருக்கலாம், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலிமா உங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் ஒரு சின்ன ட்ரை தானே. காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நான் இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போகணும், இந்த ஒரு நாள் கடவுள் எனக்காக என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து நடக்கும். அதே மாதிரி சிரிப்போட நாளைய நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைய நாள் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம், ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே வந்து எந்திரிக்கணும். இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் என்னோட தாத்தா பாட்டி வீட்டில் தான் வந்து வளர்ந்தேன். என் தாத்தா பாட்டி வீட்டில் எப்படின்னா, அம்மா அப்பாலாம் வந்து என்னை விட்டுட்டு சென்னை வந்துட்டாங்க வேலைக்காக. தங்கச்சி மட்டும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போது நான் மட்டும் என்னோட ஆயா வீட்டில் வந்து வளர்ந்தேன். அப்போது ஆயா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா ஆயா 2 பேர் மட்டும்தான். நான் இருப்பேன் கூட, அவ்வளோதான். எங்கள் மாமாங்க, சித்தி, பெரியம்மா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாருமே வந்து போயிட்டாங்க.
அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் ஆயா வந்து டெய்லி என்னை எழுப்புவாங்க. எழுப்பும்போது தேவி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் எனக்கு நல்லா ஞாபகம் பால் இருக்கும், பால் கொண்டு வந்து கொடுத்தா எழுப்புவாங்க. காலைல எழுப்பும் போதே எந்திரிக்கும் போதே சிரிச்சிட்டே எந்திரிங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து எழுப்புவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி காலையில் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படி தான் அந்த டே ஃபுல்லாகவே வந்து இருக்குமா. அதனால் எங்கள் ஆயா என்னை ஒரு நாள் எழுப்பும் போதும் அந்த வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவிமா சிரிச்சுட்டே எந்திரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் எங்கள் ஆயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு டெய்லி வந்து எந்திரிப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இப்போ எங்கள் ஆயா வந்து இல்லை. ஆனால் நான் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்கா இருக்கட்டும், ஸ்ரதனுக்கா இருக்கட்டும், டெய்லி வந்து அதை சொல்லுவேன். தங்கம் எந்திரிக்கும் போது சிரிச்சுட்டே எந்திரிங்க, அழுதுட்டு வந்து எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் சிரிச்சுட்டே எந்திரிங்க, குட் மார்னிங் தங்கம் பட்டு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்து என் பசங்களை வந்து எழுப்புவேன். சில டைம்லாம் இங்கே வந்து கோவிலுக்கு போகிறோம் இல்லைன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து குழந்தைங்களை வந்து எழுப்புவோம். அப்போது அதுக்கு எழுந்திரிக்கும் போதே எனக்கு தூக்கமாக இருக்குது எந்திரிக்கமா அப்படிலாம் வந்து சொல்லிடக்கூடாது. நைட்டே வந்து ட்ரெயின் பண்ணி வந்து வச்சுருவேன். தங்கம் நம்ம வந்து நாளைக்கு இங்கே போகிறோம், இங்கே வந்து இவ்வளோ ஜாலியாக இருக்கும், அம்மா காலைல உங்களை எழுப்புவேண்ணா, எழுப்பும்போது நீங்கள் சிரிச்சுட்டே எழுந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லி வைப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தேவேஷா டே எந்திரிடா அப்படி கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல, டே எந்திரிடா டைம் ஆகுது அப்படிலாம் சொல்கிறேன். பட் தேவேஷ் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். தங்கம் சிரிச்சுட்டே எந்திரிடி தங்கம், இப்படி சோம்பல் பொறிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி அழகிற மாதிரி பண்ணுறான் அப்படின்னா தங்கம் அம்மா என்ன சொல்லியிருக்கேன், காலையில் எந்திரிக்கும் போதே சிரிச்சுட்டே எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்ரதனுக்குமே இப்போ அதை தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறேன். எனக்கு இந்த இது வந்து என் லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாது. எங்கள் ஆயா தாத்தா தான் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை படிக்க வச்சாங்க. நான் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 7 வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன், அவ்வளோதான். என் வீட்டில் நான் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா வீட்டில் வந்து சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா கூட எல்லாமே படைக்கிறதுக்காக செய்வாங்க. வடை பாயசம்லாம் செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஆயா சாமி படைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ யாராவது கேட்டாங்க என்ன இது படைக்கவே இல்லை அதுக்குள்ளே இவகிட்ட எடுத்து கொடுக்குற அப்படின்னு கேட்டால் என் பேத்தி தான் எங்களுக்கு சாமி, அதனால் அவள் சாப்பிட்டாலே சாமி சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எனக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ செல்லமாக வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு நாளும் எங்கள் ஆயாவை நினைக்காத நாளே இருக்காது. ஏன்னா பசங்கிட்ட இந்த வார்த்தை சொல்லும்போது எங்கள் ஆயா வந்து கண்டிப்பாக ஞாபகம் வந்து வந்துடும். மேபி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஆயா வந்து நிறைய வந்து பார்த்துருக்காங்க. பட் என் லைஃப்பில் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பட் அதை பார்க்குறதுக்கு அவங்க இல்லை அப்படின்றது எனக்கு நிஜமாவே ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் வந்து இருக்கும். எனக்கு எப்போவுமே எங்கள் ஆயானா டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்த 2 விஷயம் தான். ஒன்று வந்து சாமிக்கு எப்போது வீட்டில் வந்து சாமி படைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சாலும் எங்கள் ஆயா ஞாபகம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். என்ன சொல்லுவாங்க, உன் முகத்தை பார்த்துட்டு போனால் என் பேத்தி முகத்தை பார்த்துட்டு போனால் எனக்கு எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலைங்க கிளம்புறாங்க அப்படின்னா நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன், 5 வயசு 6 வயசு தான் எனக்கு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, கிளம்பும் போது எங்கள் தாத்தா சொல்லுவார், சொம்பில் தண்ணி நீ குடு, உன் கையால் தண்ணி குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் தும்பிட்டேன்னா எங்கள் ஆயா சொல்லுவாங்க, என் பேத்தி தும்பிட்டா அதனால் இந்த வேலை வந்து கண்டிப்பாக நடந்துடும். என்னை எப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து வச்சுருந்தாங்க. பட் நான் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன், அம்மா அப்பா கூட வந்துட்டேன். இருந்தாலும் என்னோடய லைஃப்பில் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இது ஒரு மாதிரி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எங்களை பார்க்குறதுக்கு மாதம் 2 தடவையாவது எங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க. என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ எல்லா பொருளையும் ஒரு கட்டப்பையில தூக்கிட்டு நடக்க முடியாது, கால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, கால் அடிக்கடி வீங்கிடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பையில் எடுத்துகிட்டு தூக்க முடியாமல் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வருவோம். எல்லா பொருளுமே எங்களுக்கு வரும். அந்த ஊரில் என்னென்ன கிடைக்குமோ பட்டாணிலேருந்து வேர்க்கடையிலேருந்து பூ, எனக்கு நான் மட்டும் தான் எங்கள் வீட்டில் பூ வைப்பேன், அம்மாவும் வைக்க மாட்டாங்க, தங்கச்சியும் வைக்க மாட்டாங்க. எங்கள் ஆயாவுக்கு பூ கட்ட தெரியாது. அதனால் பக்கத்தில் வந்து அந்த ஊரில் இருப்பாங்கள்ல, ஊரில் பூ பறிக்கிற இடம் இருப்பாங்க, போய் பறிச்சுட்டு வந்து என் பேத்திக்கு வந்து பூ கட்டி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு கட்டி வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுப்பேன். காலேஜ் போகும்போது வச்சுட்டு போவேன். அந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதனால் அந்த நாளை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஆயா ஞாபகம் எனக்கு வரும். நிஜமாவே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பூவை பார்க்கும்போதும் சரி, இல்லைனா வந்து
சாமிக்கு படைக்கும் போதும் சரி, இல்லைன்னா என் பசங்களோட எப்பயாவது பேசும்போதும் சரி, வேற யாரையாவது வயசானவங்கள பார்க்கும்போதும் சரி, எங்கள் ஆயா ஞாபகம் வந்து எனக்கு அடிக்கடி வரும். பட் அவங்க நல்லா இருந்தாங்க. இப்போ காலையில் பேசுகிறாங்க, நைட் வந்து இறந்துட்டாங்க. இப்போ நான் வந்து எங்கள் ஆயா டெத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் நான் எங்கள் ஆயா முகத்தை பார்க்கவே இல்லை. சொல்லுவாங்கள்ல, இறந்துட்டாங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கள் ஆயா வந்து நான் அப்படி பார்த்ததே கிடையாது. அதனால் என்னால் அதை மாதிரி பார்த்துட்டு எங்கள் ஆயா எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்த எங்கள் ஆயா வேறு மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாலைலாம் போட்டு படுக்க வச்சு அப்படியெல்லாம் வந்து எனக்கு அவங்கள பார்க்கறதுல வந்து சுத்தமாக வந்து எனக்கு இதுவே இல்லை. இப்போ எனக்கு எங்கள் ஆயாவோட முகமாக எனக்கு வந்து தெரியறது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஆயா அந்த சிரிச்ச முகமாக இருக்கிறது தான் என்னோட மைண்டில் வந்து இருக்குது. என்னை லிட்ரலி தூக்கிட்டுலாம் வந்து கடைசியாக ஒரு தடவை பாருன்னு சொன்னாங்க. எங்கள் ஆயா இதுக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் வந்து நான் ஒரு தடவை கூட கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. கண்ணை அப்படி இறுக்கி மூடிட்டு கத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சாரி, ஏதோ பேசி எங்கேயோ வந்துட்டு நினைக்கிறேன். அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதான் உங்களுக்கும் சொல்கிறேன். அன்றைக்கி டேவை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிரித்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட பசங்களாக இருக்கட்டும், காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் சரி, உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களை முடிஞ்ச அளவுக்கு காலையில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹாப்பினஸோடையாவது எந்திரிக்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். நீங்களுமே சொல்கிறேன், நிறைய ப்ரெஷர், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலுமே காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாள் நம்மளோட நாள்னு கொஞ்சம் ஹாப்பியாக வந்து எந்திரிங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன். இப்போ நான் வந்து யூடியூப்பே வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கி வந்து யோசிப்பேன், நான் வந்து நாளைக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், நாளைக்கு என் பசங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியோட எங்கே வெளியில் போகலாம், நாளைக்கு வந்து இந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணலாம், இது மாதிரியான யோசனைகள்லாம் எனக்கு எப்போவுமே வந்து இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி யோசிக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளோட நாளை ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மாற்றும். நான் இன்றைக்கே ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து அவர் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவார். நம்ம அவர் வர்றதுக்குள்ளே பசங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏதாவது வந்து வெளியில் வந்து போகலாம், ஒரு கோவிலுக்கே வந்து போகலாம். ஏன்னா நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் எங்கேயும் எனக்கு போகிற அளவுக்கு ஃபினான்ஷியலாகவுமே என்கிட்ட வந்து அந்தளவுக்கு இது இல்லை. ஏன்னா நான் சம்பாதிச்சாலுமே எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய செலவெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதுக்காக சுத்தமாக பசங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காமலும் இருக்க மாட்டேன். என்னோட பட்ஜெட்னு ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் எப்போவுமே வந்து செலவு வந்து பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளான் வந்து பண்ணி வச்சுப்பேன். இப்போ யூடியூப்க்கு நான் நாளைக்கு இந்தந்த வீடியோஸ் எல்லாம் போட போகிறேன், நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சுப்பேன். எடிட் பண்ணி ஷெட்யூல் போட்டுருவேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு நான் வந்து காலைல எந்திரிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலை, பட் என்னால் இன்றைக்கி வீட்டில் இருந்து பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வைஃபை வந்து இல்லைன்னா என்னால் இந்த டேப் வந்து யூஸ் பண்ண முடியாது. வெளியில் போனால் எனக்கு நெட்டு கிடைக்காது. அப்போ முன்னாடி நாளே நான் அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சுருவேன். அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலே இருந்தால் கூட என்னோட வேலை இங்கே நடந்துகிட்டே இருக்கும். வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் வந்து ஆகிடும். அப்போ நான் மென்டலாக ஃப்ரீயாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருப்பேன். அதே மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம செய்கிற சின்ன இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான சின்ன விஷயங்கள் செய்கிறோமோ அது நம்மளோட லைஃப்பில் நாளைக்கு வந்து அதை ரொம்ப அழகாக வந்து மாற்றும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றத முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பிக்கை கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பை ரொம்ப பிரகாசமாக வந்து வைக்கும். நாளை நாள் ரொம்ப பிரகாசமாக வந்து வைக்கும். இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம். நைட்டு படுக்கும்போது காலைல எழுந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு வந்து படுங்க. ஐயோ நாளைக்கு ஒருத்தர் காசு கொடுக்கணுமே அப்படிலாம் இல்லை, பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கலாம், என்ன விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். நீங்கள் முதல்ல நம்புங்க. என் குடும்பத்தை நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையும் என் ஹஸ்பண்டை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஒய்ஃபை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்போவுமே என் வீடு சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புங்க. நடக்குமா அக்கா, எங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை, காசு இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன வேணா இருக்கட்டுமே, ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பணும்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். என் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய மிராக்கிள் வந்து நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்குமே வந்து சொல்கிறேன். நான் அவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையோ, தங்கம் நாளைக்கு என்னடா பண்ண போகிறோம், இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அவரில் தங்கம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே தான் அவருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாரு அப்படின்னா, ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சீக்கிரம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குதுன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் ஐயோ என்னாலாம் வந்து இருக்கவே முடியாதுங்க, என் பிரச்சனைலாம் தீரவே தீராது, நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் என் கையில் நிற்கவே நிற்காது, எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, என் கடன்லாம் இந்த ஜென்மத்தில் அடையாது, இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவான தாட் வந்து வேண்டாம். என்னால் முடியும்னு நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்குமே ஒரு பவர் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உழைப்பு, நம்மளோட உழைப்பு வந்து கண்டிப்பாக நம்மளோட நாளை வந்து நல்ல நாளாகவும் நாளைக்கு வரப்போகிற நாளை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாகவும் வந்து மாற்றும். நம்ம வீட்டில் இருக்கோம், பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. இல்லை என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தை ஹாப்பியாக பார்த்துக்கிறதா இருக்கலாம். அதில் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸை வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும், அன்னைக்கு நாளுமே ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். எப்போவுமே நம்மளோட மனசை ஹாப்பியாக வந்து வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான். கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சாதான் நம்மளோட நிம்மதியை யாராவது கெடுக்க முடியும். இப்போது உங்களை ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஐயோ அவ என்னை சொல்லிட்டாலே அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து கவலையாவோ டிப்ரெஷனாவோ வந்து மாறும். நீ என்ன வேணால் என்னை பற்றி நினச்சிக்க, ஆனால் நான் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறிடும். யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லவங்களா வாழ முடியாது, எல்லாருக்கும் பிடிச்சவங்களா வாழ முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மையாக நீங்கள் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காம நான் இப்படி தான் நீங்கள் வாழ்ந்தாலே போதும். நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்தா கூட நம்மக்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாக தான் வந்து பேசுவாங்க. அதனால் ஒருத்தருக்கும் நம்ம நல்லவங்க நிரூபிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அதனால் அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு நம்ம ஹர்ட் ஆகி நம்ம கஷ்டப்படுத்திக்கவே கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்க யார்? நான் நினைக்கணும், நான் இன்னைக்கு கஷ்டப்படணும்னு நினச்சா மட்டும்தான் நான் கஷ்டப்பட முடியும். ஐயோ நான் இன்னைக்கு கவலை பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணணும். நீ யார் என் லைஃப்பில் வந்து நான் கவலை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு? இந்த வார்த்தை சொன்னால் இவளை கவலைப்படுவான்னு சொல்லிட்டு தானே அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்? அதனால் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. உங்களை தாண்டி வேற ஒருத்தங்க உங்களை சந்தோஷமாகவோ கவலையாவோ வந்து மாற்ற முடியாது. அந்த உரிமை வேறு யாருக்குமே வந்து கிடையாது. அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லா நாளுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான், ரொம்ப ஹாப்பியான நாள் தான். அதனால் எல்லா நாளையும் இன்னைக்கு நாள் நமக்கு சந்தோஷமான நாள்னு ஒரு நாளையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இதை உங்களோட ஷேர் பண்ணிட்டா மேபி இதில் ஏதாவது சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.